நீங்க இங்கிருந்து என்னத்தை எடுத்துட்டு போக விரும்புறீங்க? நான் இங்கிருந்து எடுத்துட்டு போய் திருக்குறள் புக்கை வாங்கி ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா திருக்குறள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஆனா நிறைய இருக்கு. ஏன் திருக்குறள் எடுத்துட்டு போய் சொல்லிக் கொடுக்கணும் ஆசை? எனக்கு என்னன்னா, நான் திருக்குறள் படிச்சிருக்கேன். 1-2 திருக்குறள் எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. இன்ன வரைக்கும் அது எனக்கு ஒரு லைஃப் லெசனா இருக்கு. எந்த திருக்குறள் சொல்லக்கூடிய விஷயம் திஸ் இஸ் மை லைஃப்? சார், எல்லாம் விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. போதும், அவ்வளவுதான். வேற என்ன எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கீழடி தொடர்பான தகவல்கள். ஓ, அப்படியா விஷயம்? அந்த கீழடிக்கு நாங்க நேரடியா போன போது எங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு. அதுல முக்கியமான லேட்டஸ்டா உள்ள எல்லா விஷயமும் இருக்கு. இது நான் மலேசியாவுக்கு எடுத்துட்டு போய் நான் சேர்க்கணும்னு விரும்புறேன் சார். வெரி குட், very nice, very. For me, when I want to go back home, I want to first take my identity, the real identity, who I am. Okay. Who I am. The real root of me. Okay, what is your understanding now? Who are you? I am proud to be Tamil. Ah. I am really proud to Good. be. அதான் இங்க ஆக்சுவலா மொழி பேசுவது மட்டும் இல்ல, அதை நீங்க இங்கிலீஷ்லாம் சொல்றீங்க இல்லையா? அது நீங்க இங்கிலீஷ்லயே கூட சொல்லிட்டு போங்க. ஆனால் அந்த உணர்வு இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது? In South Africa, we have, as Priyan said, we have our temples, we have our music, we have everything. புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? புரியும்படி சொன்னாதான் புரியும். And what we don't have is the interactions we have with our people here. And that interactions, the respect people have for each other. As soon as you have one conversation with a person, all of a sudden, amidi, no stress, no worry. You can trust this person. The rest of the world is not like that. In the ulagam seriya illa. You always worried, always stressed. I wanted to take those values, that respect that people have, and I want to show it to the rest of the world. சூப்பர். அதாவது உலகம் முழுவதும் ஒரு அமைதியின்மை இருக்கிறது. ஆனா இங்க இந்த முதல்ல இருந்து அகிலனா தான் இங்க சொல்றாப்ல. ஆனா இங்க ஒரு மதிப்பும் அமைதியும் இருக்கிறது, ஒரு நிம்மதி இருக்கிறது. அது என்ன காரணம், எதனால அப்படிங்கிற அந்த மதிப்பை எடுத்துட்டு அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.